அவரை ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தரை நோக்கி அவர் ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் செய்யக்கூடிய தேவன், மனிதரில் யாரும் கண்டிராத மகிமையுடைய தேவன், அவர் உன்னதமான தேவன், அவர் பரிசுத்தமான தெய்வம், அவர் மகத்துவம் நிறைந்த தெய்வம். அவரை அறிந்தவர்கள் யாரும் இல்லை, அவர்களை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை, அவரை கண்டவர் யாரும் இல்லை. அவன் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யும்படியான இந்த மகிமையான தேவனுடைய வல்லமையான கரணமை தொடுவதற்காக அவன் நல்ல மனதோடு இந்த பாடலுடைய வரிகளை உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசம் செய்ய
பலப்படுத்தும்படியாக ஆவியானுடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக அபிஷேகத்தின் வல்லமையானால் எங்களை நிரப்பும்படியாக உடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக எங்களை நீர் பாதுகாக்கும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாக அந்த கரத்தின் மேல் கத்தர் கரம் நீட்டும்படியாக ஒவ்வொருடைய உள்ளங்களை கத்தர் தேற்றும்படியாக ஒரு மனதின் ஆவியை ஊற்றும்படியாக ஒற்றுமையின் ஆவியை ஊற்றும்படியாக எல்லா விதமான கத்தாவே போராட்டங்கள் மாற்றப்படும்படியாக கத்தருக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களையும் மாற்றும்படியாக கத்தருக்கு பிரியமில்லாத எல்லா செய்கைகளை கத்தர் மாற்றும்படியாக இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சுற்றிலும் அசைவாடும்படிக்கு நாம் செல்கிறோம். கத்தர்களோடு கூட தாங்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறோம். அம்மா இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் செபிக்கிறோம். பிதாவே ஆமென். சமூகத்தில் எழுந்து நின்று உன்னதரே உம்மறையில் தங்கி வாழ்கிறேன்.
அவருடைய கூடார மறைவிலே அதை அனைத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடும் போது மனம் இறங்கக்கூடிய தெய்வம். அவன் இந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நமக்கு எந்தெந்தைக்கு நன்மை செய்பவராகவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை பாடி நாம் ஆராதனை செய்யலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏலியா ஜெபித்த போது கையளவு மேகம், அந்த கையளவு மேகத்தை கண்டவுடனே சொன்னார், இது ஒரு பெருமழையாக சொல்லி அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தம் என் காதில் கேட்கிறது. அல்லேலூயா. அதிகாலை நேரத்தில் நான் எழுந்து வண்டி எடுத்து கிளம்பும் போது லைட்டா மழை பெய்து கொண்டிருந்தது. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரும் மலையின் இரைச்சல் வந்து ஒரு பெரிய மலையை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. ரொம்ப சூடா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னாங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்க யாரும் இதுவரையிலும் வெட்கப்படைந்து போனாங்க. பவுலும் சீலாவும் சிறையில மாட்டிக்கொண்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கதவுகள் திறக்கிற வரையிலும் அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஆராதிச்சாங்க, அவங்க துதிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே பவுலையும் சீலாவையும் போல உள்ள சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டும் என்றார். ஆமென், ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிற வரையிலும் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறாங்க. ஆமென். தானியேல் தன்னந்தனியாக இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. சிங்கத்தினுடைய கருவியை கொண்டு போட்டாங்க, ஆனால் சிங்கத்தினுடைய வாயை கர்த்தர் கட்டினார். எனக்கு உலகமாக பேசக்கூடிய நாவுகளை கர்த்தர் கட்டுவார். அவன் சிங்க குகைகளை கொண்டு போட்டாலும் அங்கிருந்து கர்த்தருடைய பாதுகாத்து அவன் சோத்திரம் எந்த சேதம் வராதபடி உடைய விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வம் என்பதை நீ மறவாதபடி நிச்சயமுள்ள தெய்வத்தை ஆராதனை செய்யும்படியாக அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் எந்த பயமும் நமக்கு வருவதில்லை. அல்லேலூயா. நிச்சயமுள்ள தெய்வத்தை கையளவு மேகம் காணும் வரை அப்பாவுமை விடமாட்டேன் என்று சொல்லி நமக்கு உற்சாகத்தோடு கரங்களை அடித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தார்.
தூதனுடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டார். என்னை ஆசீர்வதித்தாருடைய உண்மை விடுதலை அவை சோதனம். இந்த தூதனுடைய கால்களை பற்றி பிடித்துக் கொண்டு யாக்கோபு கேட்டது போல அவை சோதனம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கருமையான யோசனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனையான அனுபவங்கள், நெருக்கடிகள், கடவாரங்கள், வியாதியின் கட்டுகள், வறுமை, இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதங்களை பற்றி பிடிக்கணும். எந்த மனுஷனுடைய பாதங்களை பற்றி பிடிக்க பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பாதங்களை மட்டும் பற்றி பிடித்துக் கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்தில் ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஆமென். அவருக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் அது போதாது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி இந்த பாடலை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் உணர்ந்து பாடணும். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க பார்ப்போம்.
முடியாத அற்புதங்களை செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி சொல்லி நன்றி செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறே எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த என்னுடைய வாழ்க்கையிலே அப்பா ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதங்களையும் நாங்கள் காணும்படிக்கு அப்பா உதவி செய்வீர் என்பதை நாங்கள் நினைத்துக் கொண்டு எங்களுடைய இருதயம், எங்களுடைய எண்ணங்களும், எங்களுடைய சிந்தைகளும் உமக்கு நன்றி செலுத்துவதிலே உண்டாக முடியும். வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்தி உடைய கரத்திலே நாங்கள் காண்பிருக்கிறோம். உதவி செய்யும் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அமைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து உங்களோட பேச ஆரம்பிங்க. ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ குடும்பம் என்றால் அது மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அந்த மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு அந்த மகிழ்ச்சியை குடும்பங்களிலே கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது நீதிமொழிகள் புத்தகம் அதனுடைய 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். சதர்சிய வாக்கியங்கள் 31ஆம் அத்தியாயம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. கட்டுறதும் பொம்பளை தான், உடைக்கிறதும் பொம்பளை தான். என்ன? குடும்பத்தை கட்டுறதும் பொம்பளை தான், உடைக்கிறதும் பொம்பளை தான். சில குடும்பத்துல பொம்பளைங்க கட்டுறாங்க, சில குடும்பத்துல பொம்பளைங்க அதை உடைக்கிறாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும். அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். அந்த குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். ஸ்தோத்திரம். அப்ப குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனைவியை கர்த்தர் தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஸ்திரீகளை உருவாக்கிய தெய்வம் ஸ்திரீகளை எப்படி உருவாக்கினார்? அது ஆதாமுடைய விலாவெலும்பை எடுத்து அதுல இருந்துதான் ஸ்திரீயை உருவாக்கினார். ஹல்லேலூயா. இந்த குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்துல வந்தா அவளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அவ செய்ய வேண்டியது தன்னுடைய புருஷனை கனம் பண்ணக்கூடியவளா இருப்பான். ஸ்தோத்திரம். தன்னுடைய புருஷனை கனம் பண்ணணும். எங்க? வீட்டிலேயா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு முன்னாலேயும் சரி, பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் சரி, ஒரு புருஷனை கனம் பண்ணக்கூடிய ஸ்திரீ வீட்டுல இருந்தா வீட்டுல நிச்சயமா சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். புருஷனை கனம் பண்ணணும். மனைவியை போல புருஷனை கனம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கு தான் மனைவியை புருஷனுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ புருஷனை கனம் பண்ணணும். எந்த இடத்துலயுமே புருஷனை கனம் பண்ணணும். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வாரேன், என்ன எப்படி கூப்பிடுவீங்க? வாங்க எங்க அப்படிங்களா? ஐயா பேசுறாரு, வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? நான் பார்த்த அளவுல பல குடும்பத்துல நான் போயிருக்கிறேன். பார்த்த உடனே பார்த்து வாங்க உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லதை பேசுறாரு. அப்படி சொல்லதை நான் கேட்டுக்கிறேன். அல்லாம பார்த்து வாங்க இருக்கு அப்படின்னு சொல்லதை நான் இது வரைக்கும் கேட்கல. அதுபோல புருஷனையும் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? புருஷ வெளியிருந்து வரும்போது சரி வாங்க பேசுறாரு, வாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க வேலையெல்லாம் எப்படி இருந்து, எப்படி இருக்கிறீங்க, உங்க வேலையெல்லாம் எப்படி இருந்தது, நீங்க டீ சாப்பிட்டீங்களா, இல்ல களைப்பா இருக்குதா, உங்களுக்கு டீ வேணுமா, இதை நீங்க பேச ஆரம்பிக்கணும். இதை யாரு பேசுவோம் அப்படின்னு சொன்னா குணசாலியான ஸ்திரீ தான் பேசுவோம். சோதரம். நான் சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன்,
புருஷன் வீட்டுக்கு வாரதுக்கு முன்னாலே அந்த புருஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிகளை நான் பார்க்கிறேன். சோத்திரம். சில குடும்பங்கள்ல நான் பார்க்கிறேன். ஆனா சில குடும்பங்கள்ல புருஷன் வந்தாலும் சரி, என்ன அப்பா வந்தாலும் சரி, ஆறு வந்தாலும் சரி, சோத்திரம், அங்க டிவி ஓடிட்டே இருக்கும், அதுக்கு முன்னால தான் இருப்பான். சோத்திரம். அந்த குடும்பத்துல மனமகிழ்ச்சி வருமா? வராது. இனி புருஷனை மனைவி கனம் பண்ணும் போது பிள்ளைகள் என்ன செய்யும்? அந்த புருஷனை கனம் பண்ணும். சோத்திரம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம், இதுக்கு காரணம் யார் அப்படி சொன்னா நம்ம தான், ஸ்திரீகளாகிய நம்ம தான். நீங்க புருஷனை கனம் பண்ணும் போது அது சொந்த பந்தங்களுக்கு முன்னால, சபைக்கு முன்னால, அவன் நம்ம காணக்கூடிய ஆட்களுக்கு முன்பாக புருஷனை நீங்க கனம் பண்ணும் போது உங்க மேல அந்த ஆசீர்வாதம் வரும். சோத்திரம். புருஷனுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் புருஷனுக்கு மேல உண்டு. ஏன்னா புருஷனுக்கு தலை யாரு? கர்த்தர். ஆனா மனைவிக்கு தலை புருஷன். அப்போ கர்த்தருடைய கரம் புருஷனுக்கு மேல இருந்து புருஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதம் மனைவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா புருஷனை கனம் பண்ணக்கூடிய மனைவியா இருக்கணும். அதுக்கு தான் குணசாலியான ஸ்திரீ. வசனம் சொல்லுது பாருங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அடுத்தது அதனுடைய 11வது வசனம் சொல்லுது பாருங்க, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்திரீ என்ன செய்யணும்? குணசாலியான ஸ்திரீயா இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அந்த புருஷனுக்கு பொறுமையா காரியங்களை சொல்லி கொடுத்து அந்த புருஷனை கனம் பண்ணி அந்த புருஷனுக்கு கூட இருந்து நீ காரியங்களை செய்யும் போது அந்த குடும்பத்துல என்ன நம்புவான்? புருஷன் மனைவி என்ன செய்வான்? நம்புவான். அவனுடைய சம்பத்து ஒரு நாள் குறையாது. ஹல்லேலூயா. அடுத்தது அதனுடைய 12வது வசனம் சொல்லுது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீ ஒரு புருஷனுக்கு தீமையை செய்ய மாட்டா, அவன் நன்மையை மட்டும்தான் செய்வான். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நம்மள என்ன செய்யணும்? குடும்பத்துல ஸ்திரீகள் என்ன செய்யணும்? குணசாலியா இருக்கணும். புருஷனுக்கு என்ன செய்யணும்? கனப்படுத்தணும் புருஷனை. சோத்திரம். இங்க வா. சில குடும்பங்கள் நான் பார்த்திருக்கேன். இங்க வா. சோத்திரம். சில குடும்பங்கள் புருஷனாட்டே மதிக்கிறது கிடையாது. நீ புருஷனை மதிக்கலைன்னா உன் பிள்ளைகளை புருஷனை மதிக்காது. சோத்திரம். நீ புருஷனை கனம் பண்ணும் போது அதை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் வளருது. நீ புருஷனை எப்படி கனம் பண்றியோ அதை பார்த்து அந்த பிள்ளைகள் வளரும் போது அதுபோல அந்த தகப்பனார பிள்ளைகளும் கனம் பண்ணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் தகப்பனார கனம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனைவி புருஷனை கனம் பண்ணல. சோத்திரம். உனக்கு புருஷனை தந்திருக்க கூடியது சும்மா இல்ல தந்திருக்கிறது. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்வாங்க? கையை பிடிச்சாலே கொடுப்பாங்க. புருஷனை கையை பிடிச்சி மனைவியை கையில கொடுப்பாங்களா, இல்ல மனைவியை கையை பிடிச்சி புருஷனை கையில கொடுப்பாங்களா? யாரையும் கையை பிடிச்சி கொடுப்பாங்க? மனைவிக்கு கையை பிடிச்சுதான் புருஷனுக்கு கையில கொடுக்கிறது. அல்ல புருஷனுக்கு கையை பிடிச்சு மனைவி கையில கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புருஷன் தான் என்ன மனைவிக்கு தலை. அப்ப அவன் தான் நடத்தணும். அதனால்தான் அவனுக்கு கையில கொடுக்கிறது. இப்ப நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நான் தான் தலை, என்ன பார்வதி இவங்க பரமசிவனுக்கு தலையில இருந்த மாதிரி சொல்லுவாங்க. சோத்திரம். நான் தான் தலை, நான் சொல்லதான் நடக்கணும், நான் சொல்றது போலதான் செய்யணும், நான் வேலை பார்க்கிறேன், நான் சம்பளம் வாங்குறேன். இதெல்லாம் மாறணும். சோத்திரம். ஒரு குடும்பம் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மையின் காரணம், ஒரு குடும்பத்தை கட்டுறதும் பொழிக்கிறதும் அது ஒரு பொம்பளைக்கு கடமை. சோத்திரம். குணசாலியான ஸ்திரீயா இருந்தா அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். புருஷன் வேலை விட்டு வரும்போது, புருஷன் வெளியே போயிட்டு வரும்போது
வீட்டுல வரும்போது அந்த மனைவி அந்த புருஷனை கனம் பண்ணி அழைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவனோடு கூட இருந்து சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தை கொண்டு வருவது. ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. அவன் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். யாரு? மனைவி கனம் பண்ணக்கூடிய புருஷன். மனைவி அந்த புருஷனை கனம் பண்ணும்போது அவன் ஒரு கோழையா இருந்தாலும் சரி, அவனை கொண்டு ஒன்றுக்கு உதவாதவனா இருந்தாலும் சரி, ஆனா நியாயஸ்தலத்தில் இருக்கும் போது அவனுக்கு அங்க ஒரு கனம் கிடைக்குது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் நான் சொல்லல. இப்ப சில புருஷன் மாதிரி குடிச்சுக்கிட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருப்பான், அவனை விட்டுருங்க. ஸ்தோத்திரம். இது கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் யாராவது குடிச்சுட்டு வீட்டில் வந்து அடி வைக்க முடியவங்க இருக்கிறீங்களா? என்ன இல்ல ஊதாரித்தனமா நடக்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ரைட், ஓகே, மனைவி அரசாட்சி செய்ய வேண்டியதான். புருஷன் தான் குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு புருஷனும் குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது. புருஷனுக்கு மேலதான் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா புருஷனை கனம் பண்ணணும். எதுக்காக கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தான் தலை. புருஷமாருக்கு தலை யாரு? கிறிஸ்து. அப்ப மனைவிக்கு யாரு? புருஷன் தான் தலை. ஸ்தோத்திரம். மனைவிக்கு புருஷன் தான் தலை. அப்போ மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கும்போது அங்க தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. ஸ்தோத்திரம். தலை இருக்கும்போது வாழ ஆடிச்சுன்னு சொன்னா அங்க சந்தோஷம் போகும், சமாதானம் போகும். அப்போ என்ன செய்யணும் அப்படி சொன்னா மனைவி புருஷனை கனம் பண்ணி புருஷனுக்கு கீழ்பட்டு வாழணும். அதனால தான் இந்த ஏவாளை எப்படி உண்டாக்குனாரு? ஆதாமுடைய எலும்புல இருந்து தான் உருவாக்குனார். ஸ்தோத்திரம். அப்ப நீ யாரு? என்னுடைய எலும்புல உருவாக்கப்பட்டவள். ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான், ஒவ்வொருடைய எல்லுல இருந்து தான் உங்க மனைவிமார்களை என்ன செய்திருக்காரு? ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆம்பளைக்கு எல்லாருக்கும் ஒரு எள்ளு குறவு. அந்த ஒரு எள்ளு யாருக்கு இருக்குது? அந்த ஒரு எள்ளு யாருக்கு இருக்கு? கூடாது, மனைவி கிட்ட இருக்குது. அதனாலதான் சில குடும்பங்கள்ல மனைவி புருஷன் ஆகிறது. மனைவி புருஷன் ஆயிட்டா குடும்பம் என்ன ஆகும்? 2000. ஸ்தோத்திரம். அப்ப புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனைவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்ப நிறைய குடும்பங்கள்ல நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ ஒரு வீட்டுல மனைவி சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா? சாப்பாடு வைக்கும்போது அந்த சாப்பாடுல சில நேரம் முடி விழுந்துடும். எத்தனை பேர் அந்த முடியை எடுத்து போட்டுட்டு ஒண்ணு சொல்லாம சாப்பிடுறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில குடும்பங்கள்ல தட்டு பறக்கும். சில குடும்பம் இப்போ மனைவி சாப்பாடு உண்டாக்கும் போது ஆண்டவரே இந்த 2 முடிய நாளில போட்டு நான் சமைக்கிறேன், அப்போ இதை வந்து அவரு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி போடுவாங்களா? இல்ல, அது தெரியாம நடக்கக்கூடிய காரியம். என்ன, அதுக்காக நம்ம மனைவியை போட்டு பேசி திட்டி அந்த தட்டையில எடுத்து தூர எறிஞ்சி வகம் பண்ணோம்னா, இப்போ ஒரு வேற ஒரு வீட்டில் போய் சாப்பிட போறோம்னு வைங்க. இன்னொரு வீட்டில் போய், இப்போ நம்ம வீட்டில் வேற இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட போறோம். அந்த வீட்டில் ஒரு முடி இருக்கு, என்ன செய்வீங்க? எப்படி? அந்த முடியை நம்ம எடுத்து போட்டு சாப்பிடுவோமா? இல்ல இதுல எனக்கு முடி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவோமா?
ஹோட்டல்ல போனா நம்ம காட்டுவோம். ஏன்? அங்க காசு கொடுத்துட்டே சாப்பிடுறோம். ஆனா ஹோட்டல்ல போனா நம்ம காட்டுவோம், வீட்டுல நம்ம செய்ய மாட்டோம். சோத்திரம். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு முடி விழுந்துட்டா அந்த மனைவியை சிலவங்க திட்டுறது, வேதனைப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, இதெல்லாம் செய்யக்கூடிய சில கணவன்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம செய்யாம இருந்தோம்னா என்ன, எனக்கு நான் ஒரு ஆள் கேட்டுக்கிற, ஒரு ஹோட்டல்ல ஒருத்தவங்க சாப்பிட போனாலே இட்லியில என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த என்ன அச்சி பூச்சி இட்லியை வாங்கி சாப்பிடுறாங்க ஹோட்டல்ல. ஸ்தோத்திரம். என்ன செய்ய முடியும்? சாப்பிட்டதை துப்பிட்டு காசு கொடுக்காம வரதான் முடியும். ஸ்தோத்திரம். இதே வீட்டில் நடந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம். இது சில புருஷர்கள் செய்யக்கூடிய. ஆமே. அப்போ மனைவி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, புருஷனுக்கு அதை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 8வது வசனம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். அப்ப யாருக்கு தோன்றது? யாருக்கு தோன்றது? மனைவி புருஷனிடம் தான் தோன்றினது. அப்ப என்ன செய்யணும்? மனைவி புருஷனை கனப்படுத்தக்கூடியவளா மாறணும். புருஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? மனைவி உற்ற துணையா இருக்கணும். கர்த்தர் கடன் பிடிச்சு கொடுக்கும்போது, இந்த நம்ம எல்லாம் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியாது. நம்ம எல்லாம் இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணது தானே. ஆனா கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கையை பிடிச்சு கொடுத்துட்டு, சுகத்திலும் துக்கத்திலும், என்ன அடுத்தது, தரித்திரத்திலும் உயர்விலும், மரணம் நம்மை வேறு குறிக்கிறது வரைக்கும், உனக்குள்ளதெல்லாம் எனக்கு, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு, இப்படி சொல்லிதானே கல்யாணம் பண்றாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி நடக்கிறோம்? ஸ்தோத்திரம். நம்மள சரியா கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிச்சு அந்த வசனத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்போ ஒரு மனைவி புருஷனை கனம் பண்ணலையோ, வேற ஒரு மனுஷனும் அந்த புருஷனை கனம் பண்ணவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எந்த மனைவி புருஷனை கனம் பண்ணலையோ, அந்த புருஷனுக்கு எங்க போனாலும் என்ன இருக்காது? கனம் பண்ண மாட்டாங்க. யாரும் கனம் பண்ண மாட்டாங்க. அப்ப அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்ப உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து தரக்கூடியது புருஷன் தானே. அப்ப யார் புருஷனை கனம் பண்ணா என்ன? புருஷன் குறைவுகளோட இருந்தாலும் புருஷனை கனம் பண்ணக்கூடிய மனைவி இருந்தால் அவருடைய குறைவுகள் எல்லாம் அவர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் மௌனமா இருக்கிறீங்க. ரொம்ப மௌனமா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். வசனம் சொல்றது பிடிக்கலையா? இப்ப பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டு பண்ணார் இல்லையா? இப்ப யாரு முதல்ல பாவத்துக்குள்ளால பண்ணுங்க? ஏவாள். நீ தான் பாவத்துக்குள்ள போன. புருஷனை பாவத்துக்குள்ள ஏவாள் என்ன செய்தா? நான் சாப்பிடுறேன் அதனால நீயும் சாப்பிடணும். சிலவங்க இருக்கிறாங்க, நான் இதை சாப்பிட்டேன் அதனால நீ இதை சாப்பிடணும். அவன் புருஷன் என்ன செய்யணும்? புருஷன் சாப்பிட்டே ஆகணும். இது சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியம். ஆபிரகாமுக்கு சாராளை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? ஒரு குழந்தை வாரதுக்கு தாமதம் ஆச்சு. ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆபிரகாம் என்ன செய்யல? அவசரப்படல. ஆனா சாராள் அவசரப்பட்டா. என்ன நடந்தது? இதான் சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லி. நீ செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யறதுக்கு நீ ஒன்ன ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில இன்னொன்று பிறந்தது. ஒன்று வாக்கு தத்தம் உள்ளது, ஒன்று வாக்கு தத்தம் இல்லாதது. ஒன்று ஆகாருக்கு பிறந்தது, ஒன்று சாராளுக்கு பிறந்தது.
இப்ப ஆகாரம் கொண்டு கொடுத்த அதே சாரால் தான் அந்த குடும்பத்தை வெளியாகிறார். சோத்திரம். அப்ப இதை செய்தது யாரு? முதல்ல சொன்னதும் அவதான். அந்த அந்த மனைவியை கொடுத்ததும் சாரால் தான். அந்த குடும்பத்தை வெளியாக்குறதும் சாரால் தான். சோத்திரம். அப்போ இது யாரு செய்கிறது? ஒரு பெண். அவ குணசாலியா, அவ சிந்திக்கக்கூடியவளா, அவ தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவளா, கர்த்தருக்கு பயப்படக்கூடியவளா, கர்த்தருக்கு கீழ்ப்படக்கூடியவளா இருந்தா இந்த காரியம் நடக்காது. இப்ப யோபு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோபுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது இல்லையா? எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவா இருந்தது. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்தார். எல்லாத்தையும் என்ன செய்தாரு? ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, குதிரை போச்சு, என்ன ஆட்கள் போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாம் போச்சு. மனைவி மட்டும் எடுக்கலையா? என்னால எடுக்கல? மனைவி மட்டும் எடுக்காததுக்கு காரணம் என்ன? அவ இருந்தா தான் இவனை துக்கப்படுத்த முடியும். அவ இல்லைன்னா இவனை துக்கப்படுத்த முடியாது. அதனாலதான் சாத்தான் அவளை பிடிச்சுக்கிட்டான். அவளை பிடிச்சிட்டு நீ போய் சொல்ல அவனுக்கிட்ட, உன் கண்ட வழக்கங்கள் எல்லாம் தெரியாதா? நீ இப்படிதானே நடந்தா, நீ அப்படிதான் நடந்தா, பின்ன நீ என்னத்துக்கு அங்கே போய் இருக்கிறா? நீ போய் சாவு அப்படின்னு சொல்லு. சோத்திரம். அல்லேலூயா. இதுதான் பல குடும்பங்களில் நடக்கக்கூடிய காரியம். மனைவியை கொடுத்திருக்கிறது புத்தியோட நடந்து கொள்றதுக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வா? தன் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாதவளோ அதை தன் கையினாலே இடித்து போடுகிறாள். ஆனா இப்போ ஆதாம் ஏவாளுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவன் விழுந்துட்டான். அதே போல ஆபிரகாம் விழுந்துட்டான். இப்ப யோபு விழுந்தாரா? இல்ல. ஏன்? அவர் சொன்னாரு, ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நன்மையை நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? இந்த கஷ்டம் வரும்போதும் அதுவும் அனுபவிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொன்னதுனால அந்த இடத்துல சாத்தான் தோத்து போனான். கருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்க செய்யக்கூடிய காரியத்தை நிமித்தம் சாத்தான் உங்களுடைய குடும்பத்தை அணுகாதபடி, சாத்தான் தோற்று போகக்கூடிய விதத்துல குடும்பத்திலே கர்த்தருடைய கரம் அங்க நின்று செயல்படணும் அப்படின்னு சொன்னா சாத்தானை தோற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஒவ்வொரு புருஷனும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். மனைவி சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் கேட்கணும். ஆனா மனைவி சொல்லக்கூடிய காரியத்துல கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவ சொல்றாளா, செய்யறாளா, அதையும் புரிந்து கொள்ளணும். சிலவங்க மனைவி சொல்ல மந்திரம், சிலவங்க கல்யாணம் பண்ணி வந்த உடனே சொல்லுவாங்க, நீ உன் புருஷனை கையில போட்டுக்க. ஆமா, புருஷனை கையில போட்டுக்க. அப்ப புருஷனை கையில போட்டுக்க எதுக்கு? நான் சொல்லதான் அவன் கேட்கணும். சில வீட்டுல இருக்குது, அவன் பொண்ணை கட்டிட்டு வந்திருப்பான். அவனுக்கு ஒரு சோப்பு வாங்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? அவனுக்கு அம்மையிட்ட போய் கேட்கணும். சோத்திரம். யாருக்கு அம்மையிட்டா? புருஷனுக்கு அம்மையிட்ட தான் போய் கேட்கணும். அவனுக்கு அங்க அதிகாரம் கிடையாது. அவனுக்கு அம்மைக்கு தான் அதிகாரம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய காரியத்தை நான் சொல்றேன். அப்ப குணசாலியான ஸ்திரீயா இருந்தா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், எந்த ரூபத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவ தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி அவ நடப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவளா மாறுவா. அப்படிப்பட்டவா புருஷனை கனம் பண்ணுவா. புருஷனை கனம் பண்ணக்கூடியவா அவளுடைய பிள்ளைகள் எழுப்பி சொல்லும் பாருங்க. அவளுடைய பிள்ளைகள் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 28, 29 வசனத்தை படிங்க. அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அல்லேலூயா. ஒரு மனைவியே புருஷன் புகழக்கூடிய விதத்துல அந்த மனைவி நடக்கணும். இப்போ இந்த மனைவி அவ புருஷனை கனம் பண்ணதுனால அவளுடைய பிள்ளைகள் கூட அந்த தகப்பனை கனம் பண்ணுது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் தகப்பனை கனம் பண்றது கிடையாது. ஏன்? பிள்ளைகளை தகப்பன் கனம் பண்றது, பிள்ளைகள் தகப்பனை கனம் பண்றது கிடையாது. காரணம் என்ன? சோத்திரம். மனைவி கனம் பண்ணல, அம்மா கனம் பண்ணாதான் பிள்ளைகள் கனம் பண்ணும்.
முதல்ல வாங்குறீங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பிள்ளைகள் எழும்பி சொல்லுது. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மளை சொல்லணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக மாற்றப்படணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக மாற்றப்படணும். ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தை அவ ஒரு நாளும் பொழித்து களைய மாட்டான். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவான். ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தின் மேல ஒரு கவனம் வைப்பா. பிள்ளைகள் மேல ஒரு கவனம் வைப்பா. இந்த பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு நான் காண இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அதை கண்ணு கருத்துமா தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு குணசாலியான ஸ்திரீயாக ஒவ்வொருவரும் மாறணும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் வரணும் அப்படின்னு சொன்னா, புருஷனுக்கு கர்த்தர் தலையா இருக்கிறார். அப்போ தலையா இருக்கக்கூடிய கர்த்தருக்கு புருஷன் கீழ்பட்டு இருப்பது போல உனக்கு தலையா இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு நீ கீழ்பட்டு இருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் புருஷனுடைய தலையின் மேல் இருக்கக்கூடிய அதே ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில வரும். நிறைய பேர் அதை புரிந்து கொள்வது கிடையாது. எபேசியர் 5வது அதிகாரம் 21, 22 வசனத்தை படிங்க. எபேசியர் 5, 21, 22. எபேசியர் 5, 21, 22. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் எப்போ ஒரு மனைவி புருஷனை கனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவளுக்குள்ளால தெய்வ பயம் வரணும். 2 பேருக்குள்ளால தெய்வ பயம் வரணும். அப்பத்தான் ஒருத்தர் கனம் பண்ண முடியும். இது தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கனம் பண்ணவும் மாட்டோம். நம்ம சொல்றதையே நம்ம சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே செய்துட்டு நம்ம இருப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அடுத்தது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஸ்தோத்திரம். புருஷனுக்கு கீழ்ப்படாதவங்க கர்த்தருக்கு கீழ்ப்பட முடியாது. ஸ்தோத்திரம். என்ன, நிறைய பேர் புருஷன் இல்லாதவர்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் தான், பயங்கர சரி, ஐயா எங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனா புருஷனோட இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி சொன்னா, நீங்க புருஷனுக்கு கீழ்பட்டு தான் இருக்கணும். அங்க மனைவி புருஷன் ஆக முடியாது. புருஷன் தான் குடும்பத்துல தலை. மனைவி என்ன செய்யணும்? கீழ்பட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க புருஷனுக்கு கீழ்பட்டு இருந்தா உண்மையிலே நீங்க கர்த்தருக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உள்ளது தெளிவா தெரியும். ஸ்தோத்திரம். நீங்க புருஷனுக்கு கீழ்படலை அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு நீங்க கீழ்படியல. ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பத்துல புருஷனை பேர் சொல்லி கொடுப்பீங்க? எத்தனை பேர் பேர் சொல்லி கொடுப்பீங்க? நம்ம கேரளாவில் தான் நிறைய பேர் பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏ வாங்க மண்ணில் பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏ வாங்க, ஏய் வாங்க. சில பக்கம் டேய்னு கூப்பிடுவாங்க. வந்துடும் டேய் வாடாங்க கூட அப்படிங்க இருக்காங்களா? கோவம் தான் டேய் இங்க வாங்க. கோவம் வரலன்னு சொன்னா எனது வாங்கி கொடுத்தா அப்போ அவங்கள போல பாசமுள்ள மனைவி எங்கேயுமே கிடையாது. ஒரு சாரி வாங்கி கொடுத்தா என்ன, ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தா, ஒரு நகை வாங்கி கொடுத்தா, அது போல பாசமுள்ள புருஷன் எங்கேயுமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதல்ல யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மனைவி தான் கொடுக்கணும். புருஷனை கனம் பண்றது மனைவி தான் கனம் பண்ணணும். மனைவி புருஷனை கனம் பண்ணலன்னு சொன்னா வேற யாரும் கனம் பண்ண மாட்டாங்க. அதுபோல பெயர் சொல்லி புருஷனை அழைக்கிறத மாத்திடுங்க. ஸ்தோத்திரம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆபிரகாம சாராள் எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா? ஆண்டவரே கூப்பிட்டான். எனக்கு தெரியும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் மலட்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அங்கே ஒரு ஊழியக்காரருக்கு மனைவி ஊழியக்காரர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க ஊழியக்காரர்.
அப்ப ஊழியக்காரனுக்கு நீங்க கனத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் தனியா நிற்கும். உங்க புருஷனுக்கு நீங்க கனம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் நிற்கும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன புரிந்து கொள்றது கிடையாது. ஒரு குடும்பத்துல மனமகிழ்ச்சி இல்லாம போறதுக்கு மெயின் காரணம் இதுதான். கனம் கொடுக்க வேண்டிய இடத்துல கனத்தை கொடுக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், எப்படி சொல்லணுமோ அதை முறையா சொல்லணும், பொறுமையா சொல்லணும், சமாதானத்தோட சொல்லணும். ஸ்தோத்திரம். புருஷனுக்கு மேல அதிகாரம் பண்றதுக்கு மனைவிக்கு நான் என்ன செய்யல, பொறுப்பு கொடுக்கல சொல்லுங்க. வசனம் சொல்லுது, தீமோத்தேயுல அப்படிதான் எழுதியிருக்கு. புருஷனுக்கு மேல அதிகாரம் செலுத்துவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கல. புருஷனுக்கு நீ கீழ்பட்டு இருக்கணும். ஏன்னா புருஷனுடைய விழாவில எடுத்துதான் உன்னை உருவாக்குனது. எதுக்கு உருவாக்குனது அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் உன்னோட சேர்ந்து இருக்கிறதுக்காக, நீங்க ரெண்டு பேரும் எல்லா காரியங்களிலையும் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு உள்ளது எல்லாம் அது கர்த்தர் தந்தது என்ற உணர்வோடு எல்லாத்தையும் நீங்க உங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொள்வதற்காக. ஸ்தோத்திரம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எப்ப நீங்க புரிந்து கொள்றீங்களோ அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். தெய்வீக சமாதானம் அந்த குடும்பங்கள்ல வரும். பாருங்க, இன்னொரு வசனம் இருக்குது. பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. பிரசங்கியின் புத்தகம் சபா பிரசங்கி 7வது அதிகாரம் 28வது வசனம். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. என்ன சொல்லுது? இன்னும் ஒரு காரியத்தை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், அதை நான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லி பிரசங்கியார் சொல்றார். அடுத்தது என்ன சொல்லி இருக்கு? 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. ஸ்திரீகள், சகோதரிமார், மனைவிமார் நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுது 1000 புருஷனுக்குள்ளால ஒரு புருஷனை கண்டாங்க. சோத்திரம். 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்ட. அப்ப 1000த்துல ஒண்ணு கண்டுபிடிக்கப்படும். ஆனா இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை காணல. ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழணும் அப்படின்னு சொன்னா மனைவி எப்பொழுதுமே புருஷனை கனம் பண்ணக்கூடிய மனைவியா இருக்கணும். யாருக்கு முன்னாலேயும் சோத்திரம், எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும், எந்த இடத்துலையும், அது பிள்ளைகளுக்கு முன்னால, இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு முன்னால, இல்லை உங்க குடும்பத்துக்கு முன்னால, யாருக்கு முன்னாலேயும் புருஷனை நீங்க கனம் பண்ண உங்க வாழ்க்கையில அவன் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி இருப்பதற்கு காரணம் நீங்க குணசாலியான சரியா இல்லாததுனால. நீங்க குணசாலியான சரியா இருந்து புருஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அந்த புருஷனுக்கு கீழ்பட்டு இருந்து, அந்த புருஷனுக்கு கனத்தை கொடுத்து நீங்க வாழும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க சோதரித்துக் கொள்ள முடியும். இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்யாம, இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில புருஷனுக்கு கனத்தை செலுத்தாதபடி, புருஷனை நீங்க ஆளுகை செய்து புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுக்காதபடி, நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செய்து வாழ்ந்திருந்தா, இன்னைக்கு நீங்க என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? இந்த குழந்தைய பலி கொடுக்கிறதுக்கு ஆபிரகாம் சொன்னார் தானே? ஏன் சொன்னாரு? எதனால சொன்னாரு? எதுக்கு ஆபிரகாம் கிட்ட 100வது வருஷத்துல ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தையை பலி கொடுக்க சொல்றதுக்கு காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது. 100வது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறேன், இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டவன் என்ன நேசிக்கிறானா, குழந்தையை நேசிக்கிறானா என்பதை புரிந்து கொள்றதுக்காகத்தான் சொன்னார். இந்த குழந்தையை நீ கொண்டு வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லி பலி கொடுக்க போகக்கூடிய ஆபிரகாம் ஏன் மனைவி கிட்ட சொல்லல? நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க நிறைய பேர் நீங்க புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறதுனால தான்
பலி கொடுக்க கூடிய ஆபிரகாம் மனைவி கிட்ட மட்டும் ஏன் சொல்லல இந்த மகனை பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி? ஏன்? என்ன காரணம் சொல்லுங்க. எதனால? சம்மதிக்க மாட்டாங்க. சோத்திரம். ஏன் 100வது வயசுல தான் ஒரு குழந்தைய கிடைச்சது, இருக்கிறது ஒண்ணு, இதை கொண்டு பலி கொடுக்க சொல்றாரு. சோத்திரம். 2 பேருக்குள்ளாலே அங்க வாக்குத்தத்தம் நடக்கும், 2 பேருக்குள்ளாலே போராட்டம் வரும். சோத்திரம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு ஆபிரகாம் போனது நிமித்தம் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஒன்னை கடல் தறி மணலை போற உன்னுடைய சந்ததியை பெருகப்படுவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில உருவானது நடந்தது. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவன் அந்த சந்ததியை பெருக பண்ண முடியாதபடி தடைப்படுத்தப்படுவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாதபடி இருப்பது நிமித்தம். புரிந்து கொள்ளணும். நீங்க ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டான். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பட்டு அவன் மகன் மேல அவன் ஆசை வைக்கல, அவன் மகனுக்கு மேல அவன் ஆசை வைக்கல, தன்னுடைய மனைவிட்ட சொல்லல. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பட்டான். இது என் தேவன் தந்தது, இது அத்தனை என் தேவன் தந்தது, என் மகனை கர்த்தர் தந்தது, நான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை என் தேவன் தந்தது, இது என்னுடைய கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன். இதை நான் கொடுத்த அப்படின்னு சொன்னா இதை விடவும் மேலானதை கர்த்தர் எனக்கு தருவார். எப்போ உங்க மனசுல அந்த எண்ணமும் சிந்தையும் வருதோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் புரிந்து கொள்றதில்லை. கொடுத்த குழந்தையை அழிக்கிறதுக்காக அல்ல ஆபிரகாமிட்ட கர்த்தர் கேட்டது. அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவன் கர்த்தரை மட்டும் தான் நேசிக்கணும். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேல ஆசை வைக்க கூடாது, உலகத்தினுடைய மேல ஆசை வைக்க கூடாது. கர்த்தர் மேல அவன் ஆசை வைக்கணும், அவன் கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். அப்பதான் அவனுடைய சந்ததியை பெருகப்படுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தரை நீங்க நேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். அவர் சொன்ன வார்த்தையை விட்டு விலகாதபடி அந்த கர்த்தரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பத்தில் நிற்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவனுடைய மனைவிக்கு சேர்த்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு மனைவியும் அந்த கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு புருஷனோட சேர்த்து மனைவியும் அதை அனுபவிப்பதற்கு உங்களை முழுமையா ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நீங்க ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் நீங்க ஒப்புக் கொடுக்கணும்னு விரும்புறீங்க? சோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் புரியல. உங்களுக்கு பைபிளை படிக்கிறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, ஆனா வசனத்துல எழுதியிருக்கிற பிரகாரம் நடக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தல. ஹல்லேலூயா. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க கனத்தை கொடுக்கிறத விடவும் அதிகமா புருஷனுக்கு கனம் கொடுக்கணும், கனப்படுத்தணும் எல்லாருக்கும் முன்னாலேயும். சோத்திரம். புருஷன் சிலப்போ ஒண்ணுக்கு உதாரணம் இருப்பான், அவனுக்கு படிப்பறிவு இருக்காது, என்ன அவனுக்கு ஞானம் இருக்காது. ஆனா அவனுக்கு படிப்பறிவு இருந்தாலும் ஞானம் இல்லாதபடி இருந்தாலும் படிப்பறிவு இல்லாதபடி இருந்தாலும் அந்த மனைவி அவனை கனம் பண்ண அவன் ஒரு கனத்துக்குரியவனாக கர்த்தர் அவனை மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு முன்பாக அவனை கனத்துக்குரியவனாக கர்த்தர் மாற்றுவார். அதை பார்த்து அந்த குடும்பம் சந்தோஷிக்கணும், அதை பார்த்து அந்த குடும்பம் மகிழணும், அந்த குடும்பத்துல மனமகிழ்ச்சி உண்டாகணும். அப்படின்னு சொன்னா புருஷனை கனம் பண்ணும் போது அந்த குடும்பத்துல ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துல வரும். அது ஒரு நாள் விட்டு விலகி போகாது. ஏன்னா இது கர்த்தர் கொடுக்கக்கூடியது. அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாள் வாக்கு மாறாத தேவன். அவர் இந்த பட்டணத்துல நம்மளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த பட்டணத்தில் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நமக்கு வரக்கூடிய தடைகளை மாற்றுவதற்கு, தேவன் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் அதை உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். சங்கீதம் 58 வாசிச்சது போல என்ன மகிழி எடுத்து பாம்புக்கு ஊதுறான்.
அது செவி கேட்காத செவடனை போல இருந்தவனு சொன்ன பிரயோஜனம் உண்டா? இல்ல. வசனத்தை கேட்ட அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். இந்த செவி வழியா கேட்டு இந்த செவி வழியா விட்டுட்டு போறதுக்காக அல்ல. பிள்ளைகளை வசனத்துல நிலைநிறுத்தணும். குடும்பத்துல ஜெபம் உண்டாகணும். குடும்பத்துல பிள்ளைகள் மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க இருக்கு? குணசாலியான ஸ்திரீகிட்ட தான் இருக்குது. ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவா? முத்துக்களை விடவும் விலையேறப்பட்டவள். ஒரு முத்து என்ன விலை இருக்கும்? இப்ப சொன்ன மாதிரி 70,000 ரூபாய்க்கு மேல போயாச்சு. 71,000 ரூபாய்க்கு போயாச்சு. அப்ப முத்துக்கு என்ன விலை இருக்கு? அதை விடவும் விலையேற பெற்றதான் ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஸ்தோத்திரம். இந்த குணசாலியான ஸ்திரீ இருந்தா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். அந்த குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும். அவளுக்கு கொடுத்துக்கக்கூடிய பொறுப்பை அவன் கரெக்டா செய்தா அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல ஒரு நாள் சம்பத்து குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. இதுவரையில் செய்த தவறுகள் என்ன அப்படின்றத தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் தவறி போனப்பா, நான் தவறி போனேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த புருஷன் இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஆமென். சோத்திரம். புருஷனுடைய விலாவிலும்பில் இருந்து என்னை நீர் உருவாக்கி என் புருஷனுக்கு நீர் கொடுத்தீரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறதுக்கு நான் தவறி போனேன். ஆண்டவரே, இன்று முதல் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையின்படி நடந்து கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சியை நாங்கள் சந்தோஷிக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க? அப்படியே தெய்வ சமூகத்தில் இழந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தாய் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படாதபடி இருந்த அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுக்காதபடி இருந்த அந்த பாவத்தை எனக்கு மன்னிக்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். புருஷன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று என் மனசுல நான் நினைச்சு நான் செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னியும் அப்பா. இன்று முதல் நீர் சொன்ன வார்த்தையின்படி நடப்பதற்கு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உடைய கரத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லா கண்களை மூடி நமக்கு செபிக்கிறாங்க. நேசிக்கும் அன்பு தகப்பனே, தர்மையான நேரத்தில் அப்பா ஒரு குடும்பம் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வசனத்தின்படி கர்த்தாவே இந்த சபைக்கு நீர் உணர்த்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையில ஒவ்வொரு குடும்பமும் அந்த மனமகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றப்படுவதற்கு, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு, குடும்பங்களிலே கர்த்தாவே சமாதானத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களிலே சமாதானத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்கு இன்று கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரும் மனம் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இருதயத்தை கர்த்தாவே நீர் திறக்கும்படியாக இருதயத்தில் மாற்றங்கள் வரட்டும், எண்ணங்கள் மாற்றப்படட்டும், சிந்தைகள் மாற்றப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்களை, கர்த்தருக்கு பிரியமான சிந்தைகளையும் நீர் கொடுத்து ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு என்று வாழ கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை கர்த்தாவே இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ
நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீட்டி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அறமாட்டீர், குந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அறமாட்டீர், குந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் வரவில்லை. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் வரவில்லை. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் கூட்டி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் கூட்டி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக துதிக்கவும் எனக்கு வந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக துதிக்கவும் எனக்கு வந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த நடக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். கர்த்தாவே, ஆழத்தில் இருந்து எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, எங்கள் மேல் கர்த்தாவே நீர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக, பாக்கியவதிகளாக நாங்கள் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இந்த கர்த்தாவே வந்த ஒவ்வொரு ஜனத்தோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு வர முடியாதபடி யாரெல்லாம் தடைப்படுத்தப்பட்டு பவனங்களிலே ஆண்டவரே சோத்திரம் அப்பா உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் தொடும்படியாக, அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ளும்படியாக, அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வரக்கூடிய இந்த கர்த்தாவே சோத்திரம் காரியத்தை மறந்து உலகத்தின் காரியங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாக, ஆவியானவர்களை தொடும்படியாக இன்று வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மடக்கி நீர் பவனங்களுக்கு கொண்டு செல்லும் போது நீர் பாதுகாப்பை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சக்தியை கொடுத்து, எந்த ஆபத்துக்களை நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இது கேட்ட வசனத்தின்படி நடப்பதற்கு, ஒவ்வொரு குடும்பமும்
அந்த மன மகிழ்ச்சியை காண்பதற்கு, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். நாம் ஆசீர்வாதத்திற்காய் தரைகளை வணங்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம், பிதாவின் கருணையும் பரிசுத்த ஆவியாருடைய சமாதானமும் சந்தோஷமும் கூட்டாய்மையும் நம் ஒவ்வொருவரின் மேல் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரை இருக்குமாறாகட்டும். ஆமென். ஜெயந்த கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே வேகம் வரணும்.